Question number 8. If ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அதில் 2 elements இருக்கு a, 8 and 6, b represents an identity function. This is the keyword identity function. Then the value of a and b respectively. A and b respectively. So first என்ன கேட்டிருக்காங்க a தான் கேட்டிருக்காங்க, செகண்ட் தான் என்ன கேட்குறாங்க b கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் a, செகண்ட் b. ஆப்ஷன் பாருங்க 8, 6, 8, 8, second option 8, 8, third option 6, 8 and fourth option 6, 6. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷனாக நமக்கு என்ன வரும், a மேப்ஸ் டு a and b மேப்ஸ் டு b. அப்படி தானே இருக்கும், அதுதானே ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ நமக்கு கொஸ்டினில் பாருங்கள் a, 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஏனா இங்கேயும் a தான் இருக்கும், இங்கே 8னா இங்கேயும் 8 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மள வேல்யூ தானே கேட்குறாங்க, அப்போ ஏவோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், 8ஆக தான் இருக்கும். a = 8. ஓகேவா? 6, bன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ பியோட வேல்யூ என்னவா தான் இருக்கும், சேம் அதே 6ஆக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ a = 8 and b = 6. ஓகேவா? ஸோ a and bன்னு கேட்டாங்கன்னா 8, 6ன்னு எழுதணும். ஆப்ஷன் ஏல இருக்கு. இங்கே பாருங்க a and bன்னு தானே கேட்டிருக்காங்க, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8, 6ன்னு தான் எழுதணும். சப்போஸ் பி அண்ட் ஏன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா அது ஆப்ஷன் சியில் ஆன்சர் இருக்கு பாருங்க 6, 8. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி கேட்குறாங்களா பி அண்ட் ஏன்னு கேட்குறாங்களான்னு கரெக்டாக செக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுங்க. எஸ், தேங்க்யூ.